தொல்லியல். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். தற்கால தமிழ் எழுத்துக்களுக்கு முன்னோடியாக விளங்கிய எழுத்துக்களே தமிழி அல்லது பிராமி எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எழுத்துக்கள் தமிழகத்தில் கிடைத்துள்ள மிகவும் தொன்மையான எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் வட பகுதியிலிருந்து தென் பகுதி வரை பல இடங்களில் தமிழி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், பானைகள், காசுகள் போன்றவை கிடைத்துள்ளன. முக்கியமானதாக கருதப்படுவது மாங்குளம் கல்வெட்டு, சித்தன்னவாசல் கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அரச்சலூர் கல்வெட்டு ஆகியனவாகும். புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூர் மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டாகும். இக்கல்வெட்டுக்கள் சங்க காலத்தை சேர்ந்தவை. இவை சங்ககால சேர மன்னர்கள் பற்றி தகவலை தருகின்றன. புகழூர் கல்வெட்டுகள் பற்றிய தகவல்கள். புகழூர் கல்வெட்டுக்கள் ஆறு நாட்டார் மலைப்பகுதியில் உள்ளன. இந்த மலைப்பகுதியில் மொத்தம் 12 கல்வெட்டுக்கள் உள்ளன. இக்கல்வெட்டுக்கள் அனைத்தும் சங்ககால தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டன. இக்கல்வெட்டுக்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ளவை. இக்கல்வெட்டுக்கள் சேர மன்னர்கள் 3 குறிப்பிடுகின்றன. இக்கல்வெட்டுக்கள் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகின்றன. புகழூர் கல்வெட்டில் சமண துறவியான யாற்றூர் செங்காயப்பன் குறிப்பிடப்பட்டுள்ளார். மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டு என்பது தமிழ்நாட்டின் மாங்குளம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டாகும். கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படும் இக்கல்வெட்டே இதுவரை அறியப்பட்டுள்ளவற்றுள் மிகவும் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டாகும். தமிழக வரலாற்றை பொறுத்தவரை மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும் இக்கல்வெட்டு சங்ககால அரசன் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. கல்வெட்டு செய்திகள். கல்வெட்டு. கணிய நந்தி கொடியவன். கணிய என்பது சமண முனியை குறிக்கும் பிராகிருத சொல். நந்தி என்ற சமண முனிக்கு பாறையை கொட்டி கொடுத்துள்ளதை கூறுகிறது. ஜம்பை கல்வெட்டு. ஜம்பை கல்வெட்டு என்பது தமிழ்நாட்டில் ஜம்பை என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டாகும். ஜம்பை விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் திருக்கோயிலூர் நகரத்துக்கு அண்மையில் அமைந்துள்ளன. ஒரு சிறிய ஊர். இவ்வூரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குகை ஒன்றிலேயே இக்கல்வெட்டு அமைந்துள்ளது. குகையின் உட்பகுதியில் அமைந்துள்ளமையால் மழை, வெயில், காற்று போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்படாமல் இன்னும் தெளிவாக உள்ளது. கிமு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கணிக்கப்பட்டுள்ள இக்கல்வெட்டு தமிழ்நாட்டு கல்வெட்டு வரலாற்றை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு கல்வெட்டாக கருதப்படுகின்றது. நன்றி.